ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைகோஸ் பக்கோடா. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ முட்டைகோஸ் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். முட்டைகோஸ் 2 கப், பெரிய வெங்காயம் 1 கப், கொத்தமல்லி இலை 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், சால்ட் உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் 1/2 கப். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த முட்டைகோஸை வந்து நீங்கள் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம பக்கோடா நல்ல உதிரியாக நல்ல நீளமாக அழகாக வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த முட்டைக்கோஸ்லேயும் வெங்காயத்துலேயும் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அரிசி மாவு, நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா தூளையும் சேர்த்துடலாம். அப்புறம் கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பக்கோடாவை போடுங்க. இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா கரிஞ்சு போகாமல் நல்ல கரெக்டான பதத்தில் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. நல்ல கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான முட்டைகோஸ் பக்கோடா ரெடி. மீதமுள்ள பக்கோடா மிக்ஸையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.